அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி என்னென்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் நல்ல தித்திப்பாக உதிரியான பைனாப்பிள் ரவா கேசரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பைனாப்பிள் ரவா கேசரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து 1 கப்பு வறுக்காத ரவை எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு கையளவு பைனாப்பிள் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் 1-2 நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் கருப்பு திராட்சை எடுத்துருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 10 முந்திரியை பொடிச்சு வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துருவோம். இதை பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம இதை பிளேட்டில் மாற்றிடலாம். அதே பேனில் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் 1 ஸ்பூனு நெய் விட்டுக்கிடுவோம். இது கூடவேவும் வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஃபார்ச்சூன் ஆயில் சேர்க்குறேன். இது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்க்குறதுனால கேசரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஆறி போனாலும் அந்த மாதிரி கெட்டி விழுகாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாம் நம்ம நெய்யும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் சேர்த்துடலாம். இது லைட்டாக பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். ரொம்ப வறுபட்டுச்சுன்னா ஒரு மாதிரி கேசரி டேஸ்ட்டே மாறிக்கிறோம். அதனால் லைட்டாக பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்தா போதும். நம்ம ரவையை நல்லா வறுத்துட்டு இருக்கும்போதேவும் ரவையோட வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இதில் நம்ம அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் இந்த கப்புக்கு 1 கப்பு எடுத்தேன். இதுலேயும் நம்ம அளவு தண்ணி சேர்த்துருவோம். நான் தண்ணி சூடு பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். சூடு பண்ணி வச்சுருக்கிற தண்ணி அதில் சேர்த்துடலாம். இதுக்கு 3 கப்பு, 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவேவும் நான் கேசரி பவுடர் எடுத்துருக்கிறேன். எல்லோ கலர் கேசரி பவுடரு. இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா தண்ணி நல்லா வற்றட்டும். ஓரளவுக்கு வற்றின பிறகு லாஸ்ட்டில் நம்ம ஜீனி சேர்த்துடலாம். நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம ஜீனி சேர்த்தோம்னா ரவை வேகாது. கொஞ்சம் தண்ணி வற்றின பிறகு நம்ம ஜீனி சேர்த்துடலாம். இதில் நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இதில் நம்ம இப்போ ஜீனி சேர்த்துடலாம். ரவையும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதுக்கு 1.5 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்துக்குவோம். 1/2 கப்பு. நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கேசரியில் சேர்த்து சீனி நல்லா கரையட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பைனாப்பிளை மிக்ஸி ஜாரில் 1-2 அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம். 1-2 அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம பைனாப்பிள் அதிகமாக சேர்த்தோம்னா கேசரி புளிப்பு அடிக்க ஆரம்பிச்சிடும். டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வாசனைக்காக ஏலக்காய் பொடி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கலந்து விட்டுடலாம்.
எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு லாஸ்ட்டு ஒரு ஸ்பூனு நெய் விட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கேசரி ரெடி ஆகிடுச்சு. பைனாப்பிள் கேசரி. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.